வேணாம் முத்து மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா, வேணாம் மாமா. வெண்ணிலா, எல்லாம் கனவா? நிஜம் இல்லையா? நிஜமாவே நடந்த மாதிரி இருக்கே. என்னாச்சுமா? ஏமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்க? தூக்கம் வரலையா என்ன? இல்ல பாட்டி, திடீர்னு ஒரு கனவு. கனவா? என்ன கனவு? மாமாக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி கனவு கண்டேன். திடீர்னு பார்த்தா மாமா என் கைய புடிச்சு நிறுத்திட்டாரு. அதான் பயந்து எழுந்துட்டேன். எங்க கல்யாணம் நடந்துருமோன்ற கவலை உனக்கு இருக்கு, அப்படிதானே? என்ன பாட்டி இப்படி சொல்ற? நீயும் மத்தவங்கள மாதிரியே பேசுற. இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நான் முழு மனசோட நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல பாட்டி. வெண்ணிலா, பொம்பளைங்க அடி மனசுல இருக்கிற விஷயம் கடவுளுக்கு கூட தெரியாது. ஏதோ ஒண்ணு உன் மனசுல இருக்கு. நீ வாய் வார்த்தையா இல்லன்னு சொன்னாலும் நீ என்ன நினைக்கிறேன்னு என் மனசுக்கு தெரியாதா என்ன? சாமி வந்தப்ப கூட உன் வாயில இருந்து என்ன வந்துச்சு? இப்படிதானே வந்துச்சு. என்ன பாட்டி நீ திருப்பி திருப்பி நான் இல்லன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. சத்தியமா சொல்ற, அவங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும். நீ எதுக்கும் கவலைப்படாம தூங்கு. அந்த ஆத்தா சொன்ன வாக்க காப்பாத்துவா. அவங்க கல்யாணம் நடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆத்தா நடத்த விட மாட்டா. பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாத. வேணா பாட்டி, ஸ்வேதாக்கா பாவம். சரி வீடு, விடிஞ்சா கல்யாணம். அது நடக்குமா இல்லையாங்கிறது விடிஞ்சா தெரிய போகுது. நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா தூங்கு. இன்னைக்குன்னு பார்த்து ஓடவே மாட்டேங்குது. காலையில கல்யாணம் நடக்கிற வரைக்கும் செம்ம டென்ஷன் தான். எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது. ஜக்கம்மா சொன்ன அருள் வாக்க நான் இங்க சொல்ல வந்திருக்கேன். ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பறக்குது. இந்த வீட்டுல நல்லது நடக்க ஸ்ரீதேவியா ஒரு பொண்ணு இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்ரீதேவிய வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்திட்டீங்க. இப்ப அந்த நல்ல காரியம் தடபட போகுது ஐயா, தடபட போகுது. ஜக்கம்மா சொல்ற அருள்வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி எனக்கு கெட்ட காலம் பிறக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கான் சனியம் பிடிச்சவன் இவனு. ஜக்கம்மா சொல்ற அருள்வாக்கு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பறக்குது. இல்லையா? என்ன சொன்ன நீ? என்னம்மா என்ன சொன்னா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க இருந்துச்சு. இந்த வீட்ல இருந்த ஒரு ஸ்ரீதேவிய மனச புண்படுத்தி வெளியே அனுப்பிட்டீங்க. அந்த நல்ல காரியத்துல ஒரு தடை வரும்னு ஜக்கம்மா அருள்வாக்கு சொல்றா. ஜக்கம்மா சொல்றலா இல்ல நீ சொல்றியா? அந்த ஸ்ரீதேவி உனக்கு சொல்லி அனுப்பிச்சாளா? பணத்தை வாங்கிட்டு வந்து ஏதாவது உளர வேண்டியது. அருள்வாக்கு சொல்றேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க நிக்காத போ. நான் வந்து காசு வாங்கிட்டு சொல்றேனா? ரொம்ப ஆணவமா பேசாதமா. உனக்கெல்லாம் என்ன ஆகும்னே தெரியல. அதெல்லாம் நல்லதான் நடக்கும். போயா. இதெல்லாம் எந்த காலத்துல தேர போகுதுன்னு தெரியல. தேராத கேஸ். கெட்ட காலம் பறக்குது, கெட்ட காலம் பறக்குது. இத நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா. கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள மூட் அவுட் பண்ணி கடுப்பேத்திட்டான் சனியம் பிடிச்சவன். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வெண்ணிலா போயிட்டா ராஜா வர முடியாது.
இனிமே ஸ்வேதாவுக்கு தடையே இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும், நடக்க வைப்பேன். ஸ்வேதா, நான் உனக்கு பூ எடுத்துட்டு வந்திருக்கேன். வை. ஸ்வேதா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஏய், சும்மா அவளுக்கு ஐஸ் வைக்காத. என்ன அன்னைக்கு மாதிரி செயின் தருவான்னு பாக்குறியா? ஐயோ இல்லடி, நிஜமாவே இன்னைக்கு ஸ்வேதாவோட அழகு அவ்வளவு கூடி இருக்கு. ஆமா, அக்ஷயா சொல்றது உண்மைதான். அது எனக்கே தெரியுது. இவ்வளவு நாள் என் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கே ஒரு சஞ்சலம் மனசுல இருந்துச்சு. அதனாலதான் முகத்துல கலையே இல்லாம இருந்துச்சு. எப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு பெரும் தடையா இருந்த ஸ்பீட் பிரேக்கர் வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்பவே எனக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நிம்மதி இருக்கிறவங்க முகத்துல தானாவே ஒரு அழகு வந்துரும்னு சொல்லுவாங்க. அதான் என் விஷயத்திலயும் நடந்திருக்கு. அப்படியா? நீ சொன்னா சரிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ் ஸ்வேதா மிஸ் ஸ்வேதாவா ஆக போறீங்க. சரி சரி, சீக்கிரம் அலங்காரத்தை முடிங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க. கல்யாண மண்டபத்துக்கு போகணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. பட்டு, நான் அழகா இருக்கேனா? நல்லா தான் இருக்கு. நான் வேற என்னத்தான் சொல்ல முடியும்? நான் ஏதாவது சொன்னா நீதான் என்ன போட்டு அடிப்ப இல்ல? சொல்லலனாலும் ஒடிப்பேன். உங்களை போய் கேட்ட பாருங்க. நான் போய் கண்ணாடியிலே பாத்துட்டு வரேன். அழகா இருக்கேன் நானு. ஐயோ, கண்ணாடிய பாக்க போறியா? கண்ணாடி உடைஞ்சிருமே. இனிமே வீட்ல கண்ணாடி புதுசா தான் வாங்கணும். அதுக்கும் என்னத்தான் அனுப்புவீங்க? எதுக்கு அப்புறம் போய் வாங்குறது? நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். என்னத்து கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க? இப்ப உங்க முகத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஆமா சொன்னேன். எப்படியாவது கல்யாணம் நிக்கும்ன்ற நம்பிக்கையில சொன்னேன். ஆனா எந்த தடையும் வர்ற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. எனக்கு என்னவோ கல்யாணம் உண்மையில நடந்துருமோன்னு பயமா தான் இருக்கு. பொங்கத்த சின்ன பாப்பா, நானே நம்பிக்கையோட இருக்கிறேன். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? 10 மணிக்கு தானே கல்யாணம். இவங்கெல்லாம் அங்க போய் புரோகிதர் வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுத்து இன்னும் எவ்வளோ இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்து கல்யாணம் நின்னுடும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சாமி வந்து கண்டிப்பா வெண்ணிலா சித்திய கைவிடாது. சாமியா வெண்ணிலா சித்தியோ ஃப்ரெண்டு தெரியுமா? ஹலோ. ஏன் கொண்டே போட்டுடு போல இருக்க? ஸ்வேதா, என்ன இவங்க 2 பேர் முகமும் காத்துறீங்கன்னா பலூன் மாதிரி புஸ்குன்னு இருக்கு. ஆமா, என்ன பண்ணு? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லையா? நான் இப்ப பாடட்டுமா? சிச்சுவேஷன் சாங். இப்ப கேள். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவள் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவள் நான் நான். இப்போ உங்க முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க? இப்ப நடக்க போற கல்யாணத்தை உங்க யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னும் 2 மணி நேரத்துல இந்த ஸ்வேதா முத்தரசனா மாற போறா. வாங்க, வந்து வேடிக்கை பாருங்க. ஓகே, உங்க டைம் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நடக்க போற என் கல்யாணத்தை தடுக்கணும்னா இனி யாராவது பிறந்துதான் வரணும். அதுக்கெல்லாம் ஆக்சுவலி இப்ப டைமே இல்ல. ஏன்னா இது என்னோட டைம். நான் பல வருஷமா நினைச்சுக்கிட்டு இருந்தத, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தத நான் சாதிக்கிற டைம்.
மருது ம் முத்தரச மாமா ரெடி ஆயிட்டாரா? அஜு ஸ்வேதா, நான் பார்க்கல. மண்டபத்து வேலைலாம் நிறைய இருந்ததுனால நான் அதை கவனிச்சிட்டு இருந்தேன். அண்ணன் கண்டிப்பா ரெடியா தான் இருப்பாரு. நீ என்ன ஒண்ணு பண்ண, நீ போய் பார்த்து அண்ணனை சீக்கிரம் கூட்டு வா. மண்டபத்துக்கு போன டைம் ஆயிடுச்சு. ஓகே, நானே போய் மாமாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நானே கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய், ஆக்சுவலா அவர் இப்ப எனக்கு மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். என்ன ஒரு இருட்டா இருக்கு. மாமா எங்க? மாமா, 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 என்ன இது? இன்னைக்கு நமக்கு கல்யாணம் மாமா. இன்னும் கூட எந்திரிக்காம இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க மாமா. மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு இவருக்கு? மாமா, மருது, அண்ணி, கொஞ்சம் மேல வாங்க. வந்து மாமாவை பாருங்க. சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க. என்னாச்சு மாமாவுக்கு? என்னாச்சு? ஏன் மாமாவுக்கு இப்படி எல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஸ்வேதா, அண்ணனுக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா போட்டிருக்கா? இப்ப என்ன பண்றது? இந்த கல்யாணம் இப்ப நடக்கணும். இப்போ எப்படி மாமாவை ரெடி பண்றது? இங்க பாரு ஸ்வேதா, இந்த விஷயத்துல எதுவும் விளையாடக்கூடாது. அம்மா போட்டிருக்கிறப்போ கல்யாணமும் பண்ணக்கூடாது. என்னது? கல்யாணம் பண்ண முடியாதா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாமா, அம்மா போட்டிருக்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதை அலட்சியப்படுத்த கூடாது. மரியாதை நடந்துக்கணும் ஸ்வேதா. கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கமா. என்ன சொல்றீங்க நீங்க? யோசிச்சு நடக்கிறதா? இனி யோசிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கெல்லாம் இடமே இல்ல. இதையே உங்களை தவிர வேற யாராவது சொல்லியிருந்தா நடக்கிறதே வேற. இப்போ ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்திருக்க, எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. என்னால மறுபடியும் அவமானப்பட முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கல்யாணம் இன்னைக்கு நடந்தே தீரணும். ஆமா, இங்க பாருங்க பெரியப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஸ்வேதா, உன்னோட பிடிவாதத்துக்காக அண்ணனை வீட்டை விட்டு கூட்டிட்டு போக முடியாது. ஆத்தா உடம்புல இருக்கிறப்போ வீட்டை விட்டு வெளியிலே போக கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. மாமா சொல்றது சரிதான். இப்ப வெளியில கூட்டிட்டு போய் அம்மா முத்திருச்சுன்னா உயிருக்கே ஆபத்து ஆயிடும். இங்க பாருங்க, எனக்கு இந்த ஊரு உலகம் சாங்கீத பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல. எனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். அதை விட்டுட்டு வேற யாரும் எதை பத்தியும் பேச வேண்டாம். எனக்கு நெகட்டிவா பேசுறவங்க யாரும் என் பக்கத்துல இருக்க வேண்டாம் ப்ளீஸ். இப்பவே மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாமாவை கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சே தீருவேனா? இது பாருங்க, யாராவது தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன ஸ்வேதா, நாங்க எவ்வளவு தூரம் சொல்றோம், எப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஏன்
பிடிவாதம் பிடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியலையா அப்போ? எத்தனை தடவை பெரியப்பா கல்யாணம் நின்னு இருக்கு? இப்பவும் கல்யாணம் நின்னு எல்லாரும் ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு கேலி பேசணுமா? அதுதான் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க. எல்லாரும் என் கூடவே இருந்து குழி பறிக்க பாக்குறீங்களா? இத பாருங்க, நான் எடுக்கிறது தான் முடிவு. எல்லாரும் ப்ளீஸ் அமைதியா இருங்க. இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல டாக்டரை வர வைக்கிறேன். மாமாவை எப்படியாவது சரி பண்ணி கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயே தீருவேன். பாருங்க. ஏய் ஸ்வேதா, சொன்னா கேளு. ஸ்வேதா, லைன் போலியே. ஹலோ டாக்டர், நான் ஸ்வேதா பேசுறேன். என் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி டாக்டர், ப்ளீஸ். ஹலோ ஹலோ. மருதானே, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் சொன்னாலும் ஸ்வேதா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. அண்ணனுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மருதானே. என்னாச்சு அப்பாக்கு? உடம்பு சரியில்லையா? அம்மா போட்டிருக்கு. இது ரொம்ப தீவிரமாயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸ்வேதா புரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. இது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அப்பாக்கு என்ன ஆகும்? ஸ்வேதாண்டி ஏன் இப்படி பண்றாங்க? ஸ்வேதா கிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட்டாதான் எதுவும் அவளுக்கு புரியும். ஆனா இவ அடிக்கிற கூத்துல அண்ணன் தான் கஷ்டப்பட போறாரு. ஸ்வேதா, என்னம்மா இது? உன் கல்யாணத்துக்கு வந்த சோதனை. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு தாமா வர. ஆனா எந்த சாமிக்குமே இறக்கமே இல்லையே. ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணத்துக்கு ஒவ்வொரு தடையா வருதே. என் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த தடவையாவது தடை இல்லாம நடக்கணும்னு போவாத கோவில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்லம்மா. கடைசியில மாப்பிள்ளைக்கு அம்மா வந்துருச்சாமே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? முதல்ல புலம்புறது நிறுத்துறியா இல்ல கொன்னுருவேன் பாத்துக்கோ. போய் பாக்கண்டா. நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வரேன். போ, போ, பாரு. டாக்டர் வாங்க. டாக்டர் வாங்க. மாமா மேல இருக்காரு, வாங்க. வாங்க வாங்க வாங்க, பாருங்க. என்ன விஷயமா? என்ன எதுக்கு வர சொன்னீங்க? டாக்டர், இன்னைக்கு இவருக்கும் எனக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. நீங்க தான் எப்படியாவது இவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி பண்ணணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அம்மா போட்டிருக்குமா? அம்மா போட்டா வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது.